ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் லாவுடைய ஃபிஃப்த் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு என்கிட்ட எதுவுமே கமெண்ட் பண்ண தோணலைன்னா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு கமெண்டில் ஹாயாவது போட்டுருங்க. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன இப்படி ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பார்க்குற எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவும் ஆமாம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக நம்ம ஹீரோயினை ட்ரா பண்ண அங்கேருந்து ஆஃபீஸில் இருக்க ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு பார்த்துட்றா. இவளுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு கண்ணு வேற. ஆஃபீஸ் ஃபுல்லாக ரூமர்ஸை பரப்பி உடன் அது தெரியாத நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வர, இப்போ எதுக்கு என் பக்கத்தில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீ கத்திட்டு இருக்கா. இப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம மீயோட டேபிள் அவள் இடத்துல காணோம். எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருக்க. ஹீரோ சொல்கிறான், இனிமேல் நீ என் கூட தான் இருந்து வேலை செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேபிள் பக்கத்துலேயே ஹீரோயின் டேபிளை போட்டு அது கொஞ்சம் கேப் இருக்குன்னு சொல்லிட்டு கூட தள்ளி வைக்கிறான். ஹீரோயினுக்கு செம்மையாக காண்டாயிட்டு இருக்க. இந்த பக்கம் ஆஃபீஸ் ஃபுல்லாக ரூமர்ஸ் பரவுது. அதனால நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க, மீக்கும் உனக்கும் கல்யாணம் ஆனது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, சீக்கிரட்டாக இருக்கணும்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டு நீ எப்படி நடந்துக்கிறிய அப்படின்னு சொன்னால், என்னை ஹேக் பண்ணது வேறு யாரும் கிடையாதுடா மீ தான் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. அவளை ரெட் ஹேண்டாக பிடிச்சி பாஸ்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இது மாதிரி அவள் அசிஸ்டண்ட்டும் அவ்வளோதான் சேர்ந்து செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான். இப்போ எடாவுடைய அசிஸ்டண்ட்டோடைய ஃபோனை ஹேக் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஐடியா கொடுக்குறாங்க. அவங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறப்போ, இங்கே ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த அக்ரிமெண்ட்டை. என்ன எழுதியிருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் கம்பெனியை அவங்க காப்பாற்றணும், அதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு எடா என் ஹஸ்பண்ட் பின்னாடி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருடா மீ உன் மேலே எவ்வளோ அக்கறை வச்சிருக்கா, உனக்காக தாண்டா அவள் இப்படி பண்ணியிருக்கா, உன்னையும் சேர்த்து இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ, அவங்க ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த அளவுக்கு சரிதான், ஆனால் டியானை பொறுத்த அளவுக்கு அது தப்பு இல்லையா, அது துரோகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியான் நினைக்கிறான். இப்போ மீயை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்ட்ட போயிட்டு மீயை பற்றி கேட்குறான். அண்ணன் என்ன சொல்கிறான்னா, மீ மேக்ஸில் பயங்கர கெட்டிக்காரி, திருதுப்பன் என்னாச்சுன்னு தெரில, டாக்டர் படிக்கணும்னு நினச்சா, அதுக்கப்புறம் இன்ஜினியர் படித்தா, இன்டர்நேஷ்னல் ஹேக்கர் போட்டியில் சேர்ந்து அவள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணா அப்படின்னு சொல்கிறப்போ, மீ இவ்வளோ விஷயத்தை என்கிட்டேருந்து மறைச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டியான் பயங்கரமாக கோவப்பட, மீ எங்கடா மறைச்சா, நீ தான் அவளை பற்றி தெரிஞ்சுக்க கொஞ்சம் கூட ட்ரை பண்ணல, அவள் மேலே நீ தப்பு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திட்டுறாங்க. இப்போ மீ என்ன பண்ணுறான்னா, ஆஃபீஸ்க்கு போகிறா. டியான் ரொம்ப கோவமாக மொட்டை மாடி கூட்டிகிட்டு போயிட்டு, ஹலோ ஹேக்கர், என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே மீக்கு பயங்கரமாக அள்ளு விடுது. பக்கத்தில் வரப்போ நம்ம மீ ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறா. டியான் என்ன எப்படியாவது காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீ கத்துறப்போ, உண்மையை சொல்கிறியா அப்படியே விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியான் கீழே விட நம்ம மீ அப்படியே கீழே விழுகிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் மீயோட கற்பனை தான், அப்படியே இமேஜின் பண்ணிட்டு கீழே விழுக இப்போ எல்லாரும் தூக்கி விடுறாங்க. அங்கே பார்த்தா டியான் செம்ம கோவமாக இருக்கான். வழக்கத்தை விட ரொம்ப கோவமாக தெரியுறானேன்னு சொல்லிட்டு இங்கே மீ பயந்துட்டு இருக்க. இப்போ டியான் என்ன பண்ணுறான்னா, மீக்கு பயங்கரமான ஹெவி ஒர்க்கெல்லாம் கொடுத்துட்ருக்கான். இங்கே நோட்டீஸ் போர்டில் என்ன போட்டிருக்குன்னா, மியான்மார் போகிறதுக்கு ஹீரோயினோட டீமை மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குடி நம்ம டீமை மட்டும் சூஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, ஒருவேளை அவனுக்கு சந்தேகம் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி இவங்களாம் பேச, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு மீ சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே டியான் நம்ம மீயை போட்டு படாத பாடுபடுத்திட்டு, சரி வா நம்ம 2 பேரும் சைட் ஒர்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீயை கூட்டிகிட்டு போக, லேடிஸ் எல்லாம் சைட் ஒர்க் கூட்டிகிட்டு வரக்கூடாது போல இருக்குது, நம்ம ஹீரோ தான் மீயை தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர, மீயாலேயும் சுத்தமாக முடியல. வர ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிட்டா. இப்போ காலில் வேற ஏதோ இடிச்சிடுது, அது வேற பயங்கரமாக வலிக்குது, வெயில் வேற மண்டையை போலக்குது. அந்த பிள்ளைக்கு அப்படியே தலை சுத்த ஆரம்பிக்குது. அப்படியே மயங்கி போய் நம்ம டியான் மேலேயே விழுக, இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் நம்ம டியான் அட்மிட் பண்ணிட்டு, முடியலன்னா சொல்ல வேண்டியதான, வாயை திறந்து அப்படியே தாங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே திட்டிகிட்டு இருக்க. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு மீ கேட்க, சரி நீ முழிச்சிட்டியா, நான் போய் உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறப்போ கரெக்டாக கோபம் வந்துடுறான். அவனுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் சைட் ஒர்க்குக்கு லேடிஸை கூட்டிகிட்டு போவான், அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு கத்திட்டு இருக்க. என்ன பாஸ் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டியான் கேட்க, ஒன்றும் கிடையாது, நீங்கள் சைட் ஒர்க்குக்கு எதுக்கு அவளை கூட்டிகிட்டு போனீங்க, ஆஃபீஸ் ஃபுல்லாக உங்களை பற்றி காசிப் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே கோப் சொல்ல, யார் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது, வேலை இருந்தால் செஞ்சு தானே பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திமிராக பேசிட்டு ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்கார. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறோன்னா, கோப் இது இங்கேயே விட்டுடுங்க, ஆஃபீஸில் ரூமர்ஸ் பேசினா டியான் என்ன செய்வார், நீங்கள் போங்கன்னு சொல்கிறப்போ, போய் வேலையை பார்க்குறீங்களா இல்லை மேடம் கூட நிற்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டு வெறுப்பேற்ற. இப்போ ஹீரோயினை கூட்டிகிட்டு ஆஃபீஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறாங்க, மீ ரொம்ப பாவம்டா, ஏண்டா அவளை எப்படாத பாடுபடுத்துறேன்னு சொல்லிட்டு. இப்படியே நம்ம ஹீரோ ஒரு மீட்டிங்கில் இருக்கிறப்போ திரும்ப நம்ம ஹேக்கர் நம்ம மீ தான் ஹீரோக்கு லெட்டர் அனுப்பியிருக்கா. நீங்கள் சொன்னீங்க இல்லையா எவ்வளோ காசு வேணால் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு, எனக்கு காசெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம்லாம் பத்தாது, 100 ஏக்கர் நிலம் கொடுங்க, அதில் ரோஜா முட்டு முளைக்க வச்சு உங்களுக்காக என் காதலோட நான்
நான் காத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு கவிதையாக எழுதி கொடுக்க, அந்த பக்கம் பார்த்தா மீ டயர்டாக இருக்கிறப்பெல்லாம் அந்த ஜூஸ் குடிப்பா போல இருக்குது. இப்போ ஹீரோ நினைக்கிறான் மீ ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிட்டா, இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எடாக்கு நம்மளுடைய ஹீரோ கால் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து ஒரு பப்புக்கு வந்துருன்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அதே கிளப்புக்கு போக ஃப்ரெண்ட்ஸை என்னதான் ஹீரோயின் மேலே கோவமாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸை பக்கத்தில் கூட ஹீரோயின் பக்கத்தில் வரவிட மாட்டேங்கிறான். ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துருக்கப்போ என் தூக்க வருதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்லம்மா நீ இங்கேயே தூங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஹீரோ சொல்கிறப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்குறான். அவன் குறுக்குறுன்னு ஒரு மாதிரியாக பார்க்க என் ஹீரோயினுக்கு என்னடா இவன் இப்படி பார்க்குறான்ற மாதிரி தான் இருக்குது. ஹீரோ லைட்டாக கடலில் போட ஆரம்பிக்கிறான். மீ எனக்கு ஒரு டவுட்டு, நீ வேறு யார் மேலேயாச்சும் உனக்கு க்ரஷ் எதுவும் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்போல்லாம் ஒன்றும் இல்லட்டியான்னு இவன் சொல்கிறப்போ அப்போனா மீ ஓகே தான், நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம கல்யாண வாழ்க்கை இனிமேல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொன்னோடனே இவன் ஏதோ ட்ரை பண்ணுறான். ஆனால் என்னன்றது மீக்கு சரியாக பிடிப்படலை. எதுவும் வாயை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் சைலண்ட்டாக இருக்க. என்ன மீ சொல்கிற, நம்ம வந்து நம்ம லைஃபை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளோஸாக வந்து கேட்க அவளை ஹக் பண்ணிவிட்டு கிஸ் எல்லாம் பண்ண வர மாதிரி வரான். இங்கே மீ அப்படியே ஸ்டன்னாக உட்காந்துருக்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் போக பார்க்க என்ன மீ நீ நெருங்கி வந்து அப்படி தள்ளி போகிற, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் க்ளோஸ் ஆக இல்லை இருங்கட்டியா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவள் ஓடுறா. இப்படி தான் இவளை பயமுறுத்தி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே டியான்னு நினச்சிட்டு இருக்கேன். இதே சமயம் எடாவையும் நம்ம ஹீரோ தான் இங்கே வர வச்சிருப்பான். இந்த பக்கம் எடாவும் நம்மளுடைய ஹீரோயினும் பார்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எடா என்ன சொல்கிறான்னா எனக்கு தெரியும் நீ டியானை ரொம்ப லவ் பண்ணுற, எங்கள் அப்பாவோட நீ அக்ரிமெண்ட் போட்டிருந்த, எங்கள் அப்பா தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணாரு, நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப வருஷமாக நான் டியானை லவ் பண்ணுறேன், எதுக்காகவும் அவனை விட்டே கொடுக்க மாட்டேன், நீ வேணா போய் கேள அவன் பின்னாடி வரானான்னு பாரு அப்படின்ற மாதிரி நம்ம மீ சொல்ல இதெல்லாம் நம்ம டியான் கேட்டுகிட்டே இருக்க. டக்குன்னு டியான் உள்ளே வரான். இப்போ மீக்கு ரொம்ப பக்குன்னு ஆயிடுது. ஒருவேளை நம்ம பேசினதெல்லாம் டியான் கேட்டானான்னு சொல்லிட்டு இப்போ எதுவுமே பேசல நம்ம டியான் நம்ம மீயை கூட்டிகிட்டு போய் அவன் மடியில் உட்கார வச்சுட்டு நம்மளுடைய எடா கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு நானும் மீயும் ரொம்ப லவ் பண்ணுறோம், நாங்கள் சந்தோஷமாக கடைசி வரைக்கும் வாழ்வோம், இனிமேல் லைஃப்குள்ளே நீ வராத, உனக்குன்னு ஒரு ஆளை தேடிக்கோ எடா அப்படின்னு சொல்கிறப்போ எப்பயுமே எடா வந்ததுக்கப்புறம் தானே இவன் லவ்லியாக பேசுவான். இதுக்கு முன்னாடி அவன் லவ்லியாக பேசினதுனால மீக்கு ஒரே டவுட்டு இவன் ஒருவேளை நிஜமாலே நம்ம லவ் பண்ணுறானான்னு சொல்லிட்டு எடாவும் இங்கே செம்ம காண்டாயிட்டு போயிட்டு இருக்க. இப்போ மீக்கு இந்த டவுட் இருக்கனால டேரெக்டாக நம்மளுடைய டியான்ட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டியான் நீங்கள் பாரில் சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஏமி உனக்கு டவுட்டு, நம்மளுக்கு ரொம்ப மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, ஏன் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு என்ன மீ பேசுகிற, உன்னை யாராவது பிடிக்குமா, இது ஜஸ்ட் நம்ம பிளானில் ஒன்று தான் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே வந்து நம்ம மீக்கு ஹார்ட்டே பிரேக் ஆகிடுச்சு. எனக்கு தெரியும் டியான் என்னையெல்லாம் நீங்கள் லவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ கண் கலங்கிட்டு போகிறப்போ இங்கே ஹீரோக்கு தெரியுது அவள் கஷ்டப்படுவான் தெரிஞ்சு தான் வேணும்ட்டே பண்ண. இங்கே மீ அப்படியே அழுதுகிட்டே உள்ளே போகிறா. எப்பயுமே என்ன பண்ணுறானா ரொம்ப க்ளோஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அவள் மனசில் ஃபீலிங்ஸ் அதிகமாக்கிட்டு அதுக்கப்புறம் அவளை அழுக வைக்கிறான். ஒன்றும் இல்லை சும்மா தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அது அவளால் ஏற்றுக்கவே முடியல. இவன் சும்மா இருந்தாலும் அவன் அமைதியாக இருந்திருப்பா. இந்த பக்கம் ஹீரோக்கும் தெரியுது வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு அவனும் வருத்தப்பட்டு இருக்க. இப்படியே வந்து காலையில் ஆகுது. இவன் தான் ரொம்ப உஷாராக இருக்கானே. இப்போ மீ வந்தோடனே டக்குன்னு அவளை லாக் பண்ணிவிட்டு இப்போ எதுக்கு மீ இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்க பின்னாடி இந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பர்த்டேன்றதை மறந்துடியாடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறப்போ இங்கே மீ வந்து ஹாப்பி பர்த்டே டியான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மீயை விடுடா எவ்வளோ நேரம் தான் இப்படி டச் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ தான் அவனுக்கு கான்ஷியஸே வருது. மீயை விடுறான். இங்கே மீயும் சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கா. இந்த பக்கம் இவன் பர்த்டேக்கு மீயோட அம்மா எல்லோரும் வந்திருக்காங்க. மீயோட அம்மா வந்து டியான்ட்ட பேசுகிறாங்க. என் பொண்ணை பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்தம்பா, ஏதாவது உங்ககிட்ட சில்மிஷம் பண்ணி உன்னை அழுக வச்சிருந்தா சாரிப்பா அப்படின்னு சொல்கிறப்போ அப்போல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்ட்டின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இப்போ தான் நம்ம மீயே பார்க்குறா அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அவங்க அம்மாட்ட பேசுகிறத பார்க்குறப்போ ஹீரோக்கு அவள் குழந்த மாதிரி தெரியுறா. பட் இருந்தாலுமே நம்ம மீ வெளியே போகிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவன் எதுக்கு வெளியே போகிறான்னு சொல்லிட்டு கூட ஓடுறான். ஸ்போர்ட்ஸ் சொல்லியிருப்பாரு மீயை தனியாக அனுப்பாதீங்க, அவங்கள யாரோ பிளாக்மெயில் பண்ணுறதுனால தான் அவங்க ஹேக் பண்ணுறாங்க, அதனால எப்போயுமே அவங்க பார்வையிலே வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ மீ தனியாக போகிறதுனால ஹேக் பண்ண போகிறான்னு நினச்சி பயந்து போய் நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்க. அம்மா லாக் பண்ணி எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க. எதுக்கு மீயை நீ இப்படி ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரான். என்னத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவள் தனியாக போகிறல துணைக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்கிறப்போ அதெல்லாம் அவள் குழந்தை இல்லை வந்துடுவா அப்படின்னு சொல்கிறப்போ கேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் வராங்க. நீங்கள் பர்த்டேனால கேக் அங்கே தான் போயிருப்பாங்க. இப்போ ஹீரோக்கு வந்து பர்த்டே கிஃப்டாக தன்னுடைய ஹார்ட்டே கொடுக்குறப்போ அவன் வாங்கிக்கிறான். பரவாயில்ல வாங்கிக்கிட்டானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ அதை துகளாக ஆக்கி நம்ம ஹீரோயின்ட்டே திரும்பி கொடுக்குறப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறா. அப்போ ஹீரோ நினைக்கிறான் இவ தான் அந்த ஹேக்கரா அப்படின்ற மாதிரி அவனுக்கே டவுட் ஆகுது. இப்படியே அம்மா கேட்குறாங்க எதுக்குடா வந்து அவளை மியான்மார் அனுப்புகிற, உனக்கு இன்னமும் மீயை பிடிக்கலையா, அவன் மேலே ஃபீலிங்ஸ் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேலை விஷயமா தானே அனுப்புகிறோம், நீங்கள் ஏமா அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறப்போ சரி உனக்கு பிடிக்காட்டா மீயை டிவோர்ஸ் பண்ணிடு, ஆனால் அதுக்கு முன்னாடி அவளுக்கு 10 மில்லியன் கொடுத்துட்டு நீ டிவோர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது 10 மில்லியனா, அதுக்கு நான் எங்கம்மா போவேன், என்கிட்ட சல்லி பைசா கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். எடாவை ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஏன்னா அவன் ஹஸ்பண்ட் தான் இப்படி அடிச்சு போட்டிருப்பான். இப்போ
அப்போ வந்து எடாவும் உங்கள் அப்பாவும் அந்த வில்லன் கிட்ட பயங்கரமாக மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அவன் மிகப்பெரிய ஒரு ஆள், அவனை மீறி உங்களால் எதுவுமே செய்ய முடியல. எடா கூட தான் இருக்கணும், டியான் பின்னாடி சுற்றினா நம்ம அடிச்சிடுவேன்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி அடிச்சு போட்டுட்டான். இப்போ ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. அந்த எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நாளாக உங்கள் கம்ப்யூட்டர் மட்டும் தான் ஹேக் பண்ணாங்க, இப்போ டோட்டல் சிஸ்டமையே ஹேக் பண்ணிட்டாங்க, ஆஃபீஸில் இருக்க எல்லாரோட சிஸ்டமும் அப்படின்னு சொல்கிறப்போ, இது சர்வைவர் ரூமில் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே ஆஃபீஸோட சர்வைவர் ரூமுக்கு ஓடுறான் நம்ம ஹீரோ. மீ அவனை தவிர யார்கிட்டையும் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஓடுறப்போ, இங்கே மீயும் வரான்னு தெரிஞ்சோடனே எஸ்கேப் ஆகிடுறா. இங்கே ஹீரோ வந்து பார்த்தா மீயை காணும். அவனுக்கெல்லாம் செம்மையாக காண்டாகுது மீ மேலே. இப்போ மீ ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு, என்னடியா நான் வர லேட் ஆச்சுனால நீங்களே சாப்பாடு போட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நம்ம ஹீரோ பார்க்குறான் இவளா அதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, மீ உனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா அது இப்பயே சொல்லிடு மீ அப்படின்னு சொல்கிறப்போ, அப்படிலாம் ஒன்றும் இல்லட்டியான் அப்படின்னு இவ சொல்கிறப்போ, மீ இது உனக்கு கிடைச்ச ஃபைனல் வாய்ப்பு, இதையும் விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன் அதுக்கப்புறம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாட்டியான் ஒரு விஷயத்த நான் இப்போ தான் பார்த்தேன், உங்கள் ஃபேன்கில் நீங்கள் ஜிப்பே போடலை அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே டியானுக்குலாம் செம்மையாக வருதே கோவம். அடி பாவி, நான் சீரியஸாக கேட்குறேன், உனக்கு விளாட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிட்டு இருக்கேன். இப்போ காலையில் ஆகுது. இப்போ ஹீரோயினோட ஃபோனுக்கு வந்து டெத்லைன்ன்ற ஒரு மெசேஜ் வந்துருக்கு இன்னைக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான் என்ன டெத்லைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை எனக்கு ஏதோ ஹேக் பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இங்கே மீ வந்து நைஸாக ஃபோன் அந்த பக்கம் எடுத்துக்கிறா. நம்ம ஹீரோ டேரெக்டாக கேட்டுடுறான், என்ன மீ டெத்லைன்னு ஏதோ ஃபோனில் போட்டிருக்கு, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கு முடிக்கணும், ஆஃபீஸ் ப்ராஜெக்ட், அதோட டெத்லைன் தான் அப்படின்னு சொல்கிறப்போ, அப்படின்னா நம்ம ஹீரோக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இன்னைக்கு ஏதோ ஹேக் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. இந்த தடவை மீ என்ன பண்ணி வச்சிருக்கானா, எல்லாருடைய சிஸ்டம்க்கும் வந்து இந்த கவிதைகள் வர மாதிரி பண்ணி வச்சிருக்கா. நான் உன்னோட ஒய்ஃப் ஆக போகிறேன், நீ எப்போ நீ ஏற்றுக்க போகிறேன்ற மாதிரி. இங்கே ஹீரோலாம் செம்ம காண்டாயிட்டு வந்து மீவை பயங்கரமாக வேலை வாங்கிட்டு இருக்கா. நீ என்ன வெட்டியாக உட்காந்துட்டு இருக்க, இந்த ஃபைல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே மீயும் காண்டாயிட்டு இருக்க. உடனே ஃபைலை டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து கொடுக்குறா. எவ்வளோ வேலை கொடுத்தாலும் இவ்வளோ சீக்கிரம் செய்கிறாளேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காண்டாயிட்டு இருக்க. இப்போ வந்து என் கூட ஒரு மீட்டிங்க்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட, இல்லை ஆஃபீஸ் டைமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் நான் எதுக்கு உங்களோட வேலை செய்யணும்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் முடியாது நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக, இப்போ லைட்டாக நம்ம ஹீரோ திரும்பினோடனே மீட்டிங்கை விட்டு காணாமல் போயிடறா நம்ம ஹீரோயின். ஹீரோவும் தேடி பார்க்குறான் காணோம். இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹேக் பண்ணிவிட்டு ஃபைலை லோட் பண்ணிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ரீசெண்டாக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கெஃபேக்கு தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டு அவன் கரெக்டாக வந்துட்டுருக்க. அங்கே வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்கிறா டியான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் டவுன்லோட் முடிய போது கரெக்டாக அந்த நேரத்தில் டெர்மினேட் ஆகிடுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்திருப்பான். அங்கே இருக்க இன்டர்நெட் ஃபுல்லாமே கட் பண்ணி வச்சுருப்பான். அதனால் உங்களால் லோட் பண்ண முடியல. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, வாங்க எல்லாரும் ஓடிடலான்னு சொல்லிட்டு, நீங்கள்லாம் போங்க நான் இங்கே இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் டவுன்லோட் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறப்போ, இல்லை உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்கிறப்போ, இல்லை அவன் தான் என்னோட ஹஸ்பண்ட், நீங்கள் போங்கன்னு சொன்னோடனே இங்கே நம்ம கோபுக்கு ஹார்ட்டே உடஞ்சி போகுது. அவன் தான் ஹஸ்பண்டுன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவும் கரெக்டாக வந்துடுறான். இங்கே பாருங்கள் உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் தேவை, அதுக்கு போக வந்து போலீஸ் எல்லாம் நான் கூப்பிட மாட்டேன், ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படின்னு சொல்கிறப்போ, கோபு வந்து நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்கிறப்போ, இங்கே பாருங்கள் பாஸ், நீங்கள் வந்து எதுக்கும் பழையத்துக்க வேண்டாம், எனக்கு தேவை இந்த மீ மட்டும்தான், இதெல்லாம் பண்ணது அவ தான் எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் போய் மியான்மார் கிளம்புற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு மீயை தரன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு வரான். என்ன மீ பண்ணி வச்சிருக்க, எவ்வளோ பெரிய வேலையை நீ அசால்ட்டாக பண்ணியிருக்க தெரியுமா, இனிமேல் நீ யார் கூடயும் காண்டாக்ட்லேயே இருக்கக்கூடாது, முதல்ல உன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிடுறான். நம்ம ஹீரோயினை ரூமில் லாக் பண்ணிட்டு போக, இங்கே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கம் அவளுக்கு இன்றைக்கி தான் ஃபைல் சப்மிட் பண்ணும். அந்த பக்கம் எடாவுடைய அப்பா ரொம்ப காண்டாயிட்டு இருக்க. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க மீ எதுவும் செஞ்சுட்டாதுறான்னு சொல்லிட்டு, ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கப்போ, சரிடா இன்றைக்கி அந்த ஹேக்கரை பிடிச்சிட்டா இல்லையா, நம்ம இன்றைக்கி பார்ட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண கூப்பிட, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரம் ரூமில் இருக்கனால எப்படியாவது இந்த ரூமை விட்டு தப்பிச்சு போகணுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு சாரி மாதிரி இருக்குது, அதை கட்டிட்டு கீழே இறங்க பார்க்குறா. அது பார்த்தா டெரஸ்க்கும் அவளுக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. நாய் வேற கத்துது, நீ கத்தாத என்னை ஹெல்ப் பண்ண தான் கத்துறான், வந்தான்னு வச்சுக்கோ என் சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்துட்டு இருக்க. கரெக்டாக குதிச்சிடலான்னு பார்த்தா நம்ம டியான் வந்து கரெக்டாக பிடிக்க, இதுக்கு நான் கீழே விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீ நினச்சிட்டு இருக்க. இவன் சும்மாவே படாத பாடப்படுத்துவான். இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் வேற பண்ணியிருக்கான், சும்மாவை விடுவான், அவளை விடவே மாட்டேங்கிறான். அவள் ஒரு வழியாக அவளை அடிச்சு உதச்சிட்டே இறங்க, எதுக்கு மீ இப்படி பண்ணுற குரங்கு மாதிரின்னு சொல்கிறப்போ, காலையிலேருந்து நான் அடைச்சி வச்சிருக்கீங்க எனக்கு பசிக்காதா அப்படின்னு சொல்லினேன். இவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. கிச்சனுக்கு போயிட்டு அங்கே என்ன கிடைக்குதோ அதை எடுத்து அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க. இங்கே நம்ம டியான் பேச வரான், அதை கூட அவள் கேட்க விரும்பவே இல்லை. முகத்தை கூட பார்க்காம அழுதுட்டு இருக்கப்போ, டியான் பக்கத்தில் வந்துட்டு மீ உனக்கான ஒரு நல்ல வெளியே தேடிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இங்கே மீக்கு இன்னும் அழுக வருது. ஏதாவது சமாதானப்படுத்துவான்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு தாரையாக கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க. காலையில் பார்த்தா நம்ம மீயோட கை காலெல்லாம் கெட்டி போட்டு வச்சிருக்கா, எங்கேயாவது ஓடிடுவான்னு சொல்லிட்டு, பாரு மீ நான் சொல்கிற மாதிரி நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் செய்ய முடியாது போ அப்படின்னு இவ சொல்கிறா.
சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து அந்த எடாவுடைய அப்பாவுடைய அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ண சொன்னால் இவங்க டீலிங் வந்து முடியல இல்லையா, அதனால அவர் நம்பரை மாற்றிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, இப்போ ஆஃபீஸ் ஆண்டே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ நீ டிசிபி கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்ட, உனக்கு வேலை வேணும்னு சொல்லிட்டு போய் கேட்குற அப்படின்னு சொன்னால் நான் கேட்டால் மட்டும் கொடுத்துருவாங்களான்னு சொன்னால் நீ வாங்காமல் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பி வைக்க, அந்த பொம்பளை இந்த ஹீரோயினை பார்த்தோடி பயங்கரமாக திட்ட, இங்கே பாருங்கள் மிச்சம் இருக்க டேட்டாவை நான் கொடுக்குறேன், அதுக்கு உங்கள் கம்பெனியில் முதல்ல நீ வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறப்போ இங்கே எடாவோட அப்பாவும் அந்த அசிஸ்டண்ட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக எடாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன டிஸ்கஷன் அப்படின்னு கேட்குறப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சரி சேர்த்துக்கோங்க, ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடாவோட ஹஸ்பண்ட் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணதுனால ஓகேன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினை ஒரு ஹேக்கராக தான் சேர்த்துருக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடி ஒரு வெப் டிசைனர் மாதிரி தான் இருக்கா. பட் வந்து அவங்க கம்பெனிக்கு எதிரானவங்க எல்லாரையும் ஹேக் பண்ணுற வேலை தான். அங்கே வர கொலீக்ஸ் எல்லாம் நல்லபடியாக பேச இங்கே காதில் மட்டும் ஏதோ முணுமுணுக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வச்சிட்டு இருக்கான். அங்கேருந்து இன்ஃபர்மேஷனை திருடி கொடுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக பார்த்தா எடாவுடைய ஹஸ்பண்ட், அவங்க சிஇஓ எல்லாரும் நிற்கிறாங்க. எடாவுடைய ஹஸ்பண்டை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா டியானை கொல்ல வந்தது அவன்தான்றது நம்ம மீக்கு நல்லாவே தெரியும். இப்படியே அவள் பதறிக்கிட்டே வெளியே போகிறப்போ இங்கே வந்து வெளியே பார்த்தா எடாவோட ஹஸ்பண்ட் ஹீரோயினுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அதை நம்ம டியானும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஏன்னா ஹீரோயின் கேமரா வச்சிருக்கா ஷர்ட்டில், அது பார்த்துட்டு இருக்கப்போ இப்போ வந்து எடாவோட ஹஸ்பண்ட் கேட்குறான், நம்ம வந்து எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமா, முன்ன பின்ன பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயின்க்கெலாம் தூக்கி வாரி போட்டுறது இல்லையேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, வாங்க நம்ம ஒரு மீட்டிங்க்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வலிஞ்சு பேசி கூட்டிகிட்டு போயிட்டுருக்க நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒன்றும் பயப்படாத மீ, தைரியமாக போ, உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வரேன், லொக்கேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறப்போ இந்த பக்கம் இவன் பார்க்குற பார்வையே சரியில்லை. மீ கிட்ட வந்து கடலை போடுறான் வலிஞ்சிக்கிட்டே அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக. இந்த பக்கம் இந்த எடாவுடைய ஹஸ்பண்டோடைய டிரைவர் பார்க்குறான் யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ அதனால சொல்கிறான், நான் வேறு ரூட்டில் வரேன், நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே எடாவோட ஹஸ்பண்ட் மீ பக்கத்தில் க்ளோஸாக வரப்போ சிக்னல் கட் ஆகிடுது. அதனால பதறி போன நம்ம ஹீரோயினை தேடி போக அவள் சேஃப்டியாக வந்து அந்த மீட்டிங் ஹாலுக்கு போயிட்டா. ஹீரோவும் அங்கே ரீச் ஆகிட்டா. நீ ஒன்றும் இல்லைமே பயப்படாமல் போனா, வந்து வெளியே தான் இருக்கேன் ஹோட்டல் வெளியே அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே பயங்கர கவனிப்பாக இருக்குது மீக்கு எடாவோட ஹஸ்பண்ட். அப்படியே அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு அவங்களோட லேப்பை மட்டும் வாங்கு, அதில் இருக்க ஐபி அட்ரஸ் சொல்லு, அதுவே போதும் நான் எல்லாமே ஹேக் பண்ணிடுறேன்னு சொல்கிறப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இங்கே கொடுங்க சார் நான் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து லேப்பை வாங்க இங்கே வந்து அது எடா ஹஸ்பண்ட் கொண்டு வந்து க்ளோஸ் அப்பில் கொடுக்க, இதை பார்த்து நம்ம ஹீரோ காண்டாரான், இவனை முதல்ல அடிக்கணுண்டான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ கரெக்டாக எல்லாத்தையும் ஹேக் பண்ணிடுறான். இங்கே பாருமி வேலையெல்லாம் கரெக்டாக முடிஞ்சிருச்சு, இனிமேல் நீ உயிரோடு வந்தாலும் சரி இல்லைனா நம்ம வீட்டுக்கு போனால் வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போக, அடப்பாவி இப்படியாடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. இல்லை போக மாட்டான் அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது.